வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உத்தியோகபூர்வ பயணமாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விமான நிலையத்தில் வரவேற்றார். 9 வருடங்களுக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்திய பிரதமருக்கு செங்கமல வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்தோடு நேற்று மாலை இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் இந்திய பிரதமர் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டும் இருந்தன. மத்திய கிழக்கு நாடுகளுடனான தனது அரசாங்கத்தின் பரந்த ராஜதந்திர நலன்களை சமநிலைப்படுத்தும் அதே வேளையில் ஒரு முக்கிய வர்த்தக மற்றும் பாதுகாப்பு நண்பருடன் உறவுகளை ஆழப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் இடம்பெற்றிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இந்த விஜயத்தின் போது இந்தியாவும் இஸ்ரேலும் $10 பில்லியன் வரை பெறுமதியான பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. அத்தோடு ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒப்பந்தங்களுடன் இராணுவ உறவுகளை வலுப்படுத்தும் இணக்கப்பாடுகளும் எட்டப்பட இருக்கின்றன என்றும் இந்த விஜயத்தின் ஊடாக பாதுகாப்பு, விவசாயம், தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகளில் இஸ்ரேலுடனான ஒத்துழைப்பை இந்தியா சீராக விரிவுபடுத்த இருக்கின்றது. மேம்பட்ட தொழில்நுட்பம், வர்த்தகம் மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை மையமாக கொண்ட பரந்த நிகழ்ச்சி நிரலுடன் கூடிய பிரதமரின் விஜயம் இந்தியா இஸ்ரேல் உறவுகளில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கும் என்று இஸ்ரேலுக்கான இந்திய தூதுவர் JP சிங் கூறியும் இருக்கின்றார். இதேவேளை புதுமை மற்றும் உயர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மையமாக கொண்ட நிகழ்வுகளில் பங்கேற்கும் இந்திய பிரதமருடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் எதிர்கால ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியும் இருக்கின்றார். இப்படி இருக்க காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஹெப்ரோனில் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் குடியேறிகளின் தாக்குதல்களில் பலஸ்தீனர்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஹெப்ரோனின் தென்மேற்கே சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அத்தாஹிரியவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய சுற்றிவளைப்பில் துப்பாக்கிச்சூடு மற்றும் இறப்பர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக பலஸ்தீன செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டும் இருக்கின்றது. இறப்பர் குண்டு தாக்குதலில் பலஸ்தீனர்கள் பலர் காயமடைந்திருப்பதாக அந்த செய்தி நிறுவனம் பாதுகாப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டும் இருக்கின்றது. மற்றொரு சம்பவத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஹெப்ரோனின் தெற்கே மசபர் யட்டாவில் உள்ள கிர்பத் சுசியா கிராமத்திற்குள் நுழைந்த குடியேறிகள் நடத்திய தாக்குதலில் 4 பலஸ்தீனர்கள் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றன. இதன்போது குடியேறிகள் சொத்துக்களை சேதப்படுத்தி இருப்பதோடு 6 கட்டுமானங்கள் மற்றும் கார் ஒன்றுக்கு தீ வைத்தும் இருக்கின்றார்கள். மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆதரவுடன் குடியேறிகளின் தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதோடு இந்த தாக்குதல் அலையால் பலஸ்தீனர்கள் தமது கிராமங்களை விட்டு வெளியேறியும் வருகின்றார்கள். இதே நேரம் ஹெப்ரோனின் கிழக்கே மசபர் பனி நயீம் பகுதியில் தற்போது இஸ்ரேலின் தடுப்பு காவலில் இருக்கும் பலஸ்தீனர் ஒருவரின் வீட்டை இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்புடன் வந்த குடியேறிகள் நேற்று தாக்கியதாக ஊடகம் ஒன்று குறிப்பிட்டும் இருக்கின்றது. புதிதாக நிறுவப்பட்ட அருகில் இருக்கும் குடியேற்றத்தைச் சேர்ந்த குடியேறிகள் அந்த பலஸ்தீனரின் 30 ஆடுகளை திருடி மற்றும் ஒரு ஆட்டை கொன்றிருப்பதோடு அவரது வாகனத்தின் டயர்களை சேதப்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி தெரிவித்தும் இருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ரமல்லா நகரின் வடகிழக்கே இருக்கின்ற சிஞ்சில் சிறு நகரிலும் பலஸ்தீன வீடுகளில் இஸ்ரேலிய படை சுற்றிவளைப்பு நடத்தி இருப்பதோடு குடியிருப்பாளர் பலரையும் தாக்கியிருப்பதாக அந்த செய்தி நிறுவனம் கூறியும் இருக்கின்றது. நகருக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படை பல வீடுகளில் சோதனை நடத்தியதோடு குடியிருப்பாளர்களையும் தாக்கியிருக்கின்றது. இதன்போது ஆளில்லா விமானங்கள் வட்டமிட்டதோடு படையினர் கதவுகளை உடைத்து சொத்துக்களை சேதப்படுத்தியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. ஜெனின் நகரின் தெற்கே அன்ஷா கிராமத்தில் இஸ்ரேலிய நிர்வாகம் கட்டடங்கள் மற்றும் கடைகளை புல்டோசர் கொண்டு தரைமட்டமாக்கியதாகவும் அந்த செய்தி நிறுவனம் கூறியும் இருக்கின்றது. கடந்த 2023 அக்டோபரில் காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் குடியேறிகளின் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. 2023 அக்டோபர் தொடக்கம் மேற்கு கரையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் குடியேறிகளால் குறைந்தது 1094 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக
வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டும் இருக்கின்றது. மேற்கு கரையில் பலஸ்தீன சமூகங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ராணுவத்தினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத படை நடவடிக்கைகள் உட்பட இஸ்ரேலின் கொள்கைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கடந்த வாரம் வெளியிட்ட புதிய அறிக்கை ஒன்று எச்சரித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் நிர்வாகத்தால் மேற்கொண்டு வரும் செயற்பாடுகள் இன சுத்திகரிப்பு என்ற கவலைகளை எழுப்பியிருக்கின்றது. அதிகரித்த தாக்குதல்கள் மற்றும் கட்டாய இடம்பெயர்வுகள் பலஸ்தீனர்களை நிரந்தரமாக வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டதாக தோன்றுகின்றன என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டும் இருக்கின்றது. 4 மாதங்களுக்கு முன்னர் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட்ட போதும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்வதோடு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு காசா நகரில் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் பலஸ்தீனர் ஒருவர் கொல்லப்பட்டும் இருக்கின்றார். கடந்த ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் எட்டப்பட்டது தொடக்கம் இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரைக்கும் 615 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு மேலும் 1658 பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இவையொருபுறம் இருக்க சட்டவிரோத குடியேறிகள் வணிக ரீதியிலான கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் பெறுவதை தடுக்கும் வகையில் டெலிலா சட்டம் என்னும் புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் ஆற்றிய உரையின் போது சட்டவிரோத குடியேறிகளால் ஏற்படும் சாலை விபத்துகள் குறித்து ட்ரம்ப் கடும் கவலை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர் ஒருவர் ஓட்டி வந்த 18 சக்கர லாரி மோதியதில் டெலிலா கோல்மேன் என்ற 5 வயது சிறுமி மூளைக்காயம் மற்றும் முடக்குவாதம் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளானதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்போது 7 வயதாக வந்த சிறுமி மற்றும் அவரது தந்தை ஆகியோரை நாடாளுமன்றத்திற்கு நேரில் வரவழைத்து கௌரவித்த ட்ரம்ப் இந்த துயரத்திற்கு சட்டவிரோத குடியேற்றமே காரணம் என்றும் சாடியிருக்கின்றார். ஆங்கிலம் பேச தெரியாத மற்றும் சாலை விதிகளை படிக்க முடியாத சட்டவிரோத குடியேறிகளால் அமெரிக்க குடிமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இதனால் எந்த மாகாணமும் இவர்களுக்கு வணிக ரீதியிலான ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடாது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அமெரிக்காவில் லாரி போக்குவரத்து துறையில் பணியாற்றும் சுமார் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட இந்திய வம்சாவளி ஓட்டுநர்கள் பெரும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக 14,000த்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களின் உரிமங்கள் ஆங்கில புலமை இல்லாமை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சூரிய மின்கலங்கள் மற்றும் தகடுகளுக்கு அமெரிக்கா 126% வரி விதித்திருக்கின்றது. அமெரிக்காவின் சூரிய சக்தி இறக்குமதியில் இந்தியா முக்கிய நாடாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் அமெரிக்காவின் சூரிய சக்தி இறக்குமதியில் இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகள் 57% பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சூரிய மின்கலங்கள் மற்றும் தகடுகளுக்கு அமெரிக்கா 126% வரி விதித்திருக்கின்றது. அதேபோல இந்தோனேஷியாவிற்கு 86 முதல் 143%, லாவோஸிற்கு 81% வரையிலும் வரி விதித்திருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமெரிக்கா இந்த வரியை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா தனது உள்நாட்டு உற்பத்திக்கு நியாயமற்ற முறையில் மானியம் வழங்கியதாக தெரிவித்து இந்த வரி விதிப்பை அமெரிக்க வர்த்தகத்துறை அறிவித்திருக்கின்றது. அதிக வரி விதிப்பால் இந்திய சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தியாளர்களுக்கு அமெரிக்க சந்தை கிடைக்காமல் போகலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இதற்கிடையே அமெரிக்கா வரி விதித்த நிலையில் சூரிய சக்தி நிறுவனங்களின் பங்குகள் 14% வரையில் சரிவடைந்துள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் சமீபத்தில் எட்டப்பட்ட நிலையில் இந்தியாவின் சூரிய சக்தி இறக்குமதிக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.